ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய வர்சஸ் இங்கிலாந்து 5வது T20 போட்டியில் இந்திய அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. என்ன அடிங்க, என்ன அடி! உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் சும்மா தாறுமாறாக பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இப்படி ஒரு அடியை இந்த T20யில் நம்ம பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம இளம் வீரர் அபிஷேக் சர்மா தாங்க. என்ன அடிங்க! சும்மா ஒவ்வொரு ஓவர்லையும் சிக்ஸஸ் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 57 பாலுக்கு 135 ரன் அடிச்சு அதிக T20யில் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளாசி வீரராக தற்பொழுது இவர் இருக்காரு. என்ன அடிங்க, சும்மா சொல்லவா வேணும். வரவங்க எல்லாருமே சும்மா வெளுத்து வெளுக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, திலக் வர்மா ஒரு பக்கம் அடிக்கிறாரு, நம்ம சிஎஸ்கே வீரர் சிவம் துபே ஒரு பக்கம் அடிக்கிறாரு. எல்லாருமே சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. நேற்று இங்கிலாந்து பவுலர்ஸை அலற விட்டு இருக்காங்க. இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 247 ரன் அடிச்சாங்க. பட் இதை விட 300 ரன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். விக்கெட் அந்தந்த இடத்துல ரன் போடாலுமே விக்கெட்டை விட்டதுனால தான் சரியா ஸ்கோர் பண்ண முடியாம போனதுக்கு ஒரே காரணமா இருந்துச்சு. பட் நேத்து அபிஷேக் சர்மா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியை அடிப்பாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 30 பாலுக்கு அடிப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் 35 பால் ரோஹித் சர்மாவுடைய இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது கூட முடிஞ்சு போச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா 37 பந்துக்கு சதம் விளாசிய 2வது இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை அவர் வச்சிருக்காரு. தொடர்ந்து இப்ப 3வது வீரராக T20யில் அதிக சதம் விளாசிய 4வது வீரராக தற்பொழுது அபிஷேக் சர்மா இருக்காரு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா 2வது வீரராக அவர் இருக்காரு. ஓல்ட் T20 ரெக்கார்டுடைய பிரேக்கை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது நடக்காம போயிடுச்சு. அது நடக்காம போனது மிகப்பெரிய வருத்தம் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரே போட்டியில பல சாதனைகளை அபிஷேக் சர்மா பண்ணியிருக்காரு. இந்தியாவிற்காக அதிக T20 ரன்ல அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இங்கிலாந்து கிட்ட 2வது வீரர் ஹையஸ்ட் ரன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸ்ல 13 சிக்ஸல் அடிச்சு விளாசிருக்காரு. என்ன ரெக்கார்டுங்க சும்மா அல்டிமேட்டா நேத்து ஆட்டமே வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்திய பவுலிங் போட்டாங்க. சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க. 97க்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்திய அணி இங்கிலாண்டை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்றது இதுலயே தெரிஞ்சிருக்கு. 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர 4-1 இந்திய அணி அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துக்கு இந்தியால இடமே கொடுக்கல. அதுதான் முக்கியமான விஷயமே. தொடர்ச்சியாக 17வது T20 சீரிஸை வின் பண்ணி அசைத்திருக்காங்க இந்திய அணி. அதே மாதிரி நிறைய டைம் 200 அடிச்சு அசைத்திருக்காங்க. அதுல நம்ம சொல்லவே வேணும். நேத்து வான்கடை மைதானத்துல இப்படி ஒரு சதம்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க. இந்திய அணியை பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் 13 சிக்ஸ் அடிச்சார் அப்படின்னா சிவம் துபே ஒரு பக்கம் 2 சிக்ஸர். இவர் சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. அவரும் டக் அவுட் ஆயிட்டாரு. அவர் கண்டினியூஸா இதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 2 சிக்ஸ் அடிச்சாரு. ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு 6 அடிச்சாரு. எல்லாருமே சிக்ஸ் அடிச்சு அசைச்சிருக்காங்க. ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் அடிச்ச இந்திய அணி கூட என்ற பெருமையை கூட வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல ரெக்கார்டை நம்ம இந்த மேட்ச்ல நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு சம்பவம் இந்திய அணி இங்கிலாந்து பவுலர்ஸ் செஞ்சிருக்காங்க. ஜோப்ரா ஆர்ச்சர்லாம் கிழிச்சிட்டாரு. அபிஷேக் சர்மா சொல்லவே வேணும். போட்டார்னாவே அடி தாங்க. சும்மா தெறிக்க விட்டாரு. நேற்றைய போட்டியில் அபிஷேக் சர்மா பல சாதனைகள் செஞ்சிருக்காரு. அதிவேக சதம் பதிவு செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவருடைய ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டான வீடியோ சந்திக்கலாம். பை, see you guys.